அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் என் தாயை பற்றி பேச வந்துள்ளேன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நான் என் தந்தையை பற்றி பேச வந்துள்ளேன். என் தாய் என்றால் எனக்கு உயிர். தந்தை எனது பெருமை. தாய் உன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தினாள். தந்தை இந்த முழு உலகம் உனக்கு அறிமுகப்படுத்தினார். தாய் உனக்கு உயிர் கொடுத்தாள். தந்தை உனக்கு உயிருக்கு அர்த்தம் கொடுத்தார். தாய் உனக்கு பேச கற்றுக் கொடுத்தாள். தந்தை உனக்கு பேச சிலையை கற்றுக் கொடுத்தார். தாய் உன்னை விழாமல் பாதுகாத்தாள். தந்தை உனக்கு விழுந்தால் எப்படி அழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தாய் உன்னை வயிற்றில் 9 மாதங்கள் பாதுகாத்தாள். தந்தை உன் தாயை அந்த முழு 9 மாத காலமும் பாதுகாத்தார். தாய் உனக்கு விளையாட்டை கற்றுக் கொடுத்தாள். தந்தை தனது உழைப்பில் சம்பாதித்த பணத்தை கொண்டு அந்த அனைத்து விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். உனக்கு சுவையான உணவுப் பொருட்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாய் பாதி வாழ்க்கையை சமையலறையை கட்டினாள். உனக்கு சந்தோஷமான வாழ்வதற்காக உன் தந்தை அவரின் பாதி வாழ்வை கழிக்கிறார். தந்தை கண்டிக்கும் போது நம் தாய் நம்மை பாதுகாப்பாள். தந்தை உனக்கு ஒழுக்கம் மற்றும் நல்ல நடத்தையை கற்பிப்பதற்காகவே கண்டிக்கிறார். தாய் காலடியில் சொர்க்கம் உள்ளது. தந்தை சொர்க்கத்தின் ஒரு வாசல். இரவில் நீ வலியால் அழும்போது தாயே முதலில் எழுவாள். தாய் பெற்றோரை பிரிந்து வாழ்கிறார், ஆனால் ஒருபோதும் தன் பிள்ளைகளை பிரிந்து வாழ்வதில்லை. தாய் தன் பிரசவத்தின் ஏற்படும் வலியை தாங்கிக் கொள்வாள், ஆனால் ஒருபோதும் தன் பிள்ளைகளில் கண்களில் வரும் கண்ணீரை தாங்கிக் கொள்ள மாட்டாள். நான் சில கருத்துக்களை கூறணுமா? தாராளமாக. தந்தையின் ஒவ்வொரு கடின முயற்சியும் நம்மை சிறந்ததாக ஆக்குது. தந்தையின் ஒவ்வொரு வேர்வையும் நம்முடைய சுதந்திரத்துக்காகவே. தந்தை சகித்து கொள்ளும் ஒவ்வொரு வழியும் நம்முடைய எதிர்காலத்துக்காகவே. உனக்கு எப்படி விளங்குவதென்று புரியவில்லை. நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையே. நீ கூறியதை நான் மறுக்கவில்லை. உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நானும் என் தந்தையை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆனால் நான் நபியின் வழியில் தந்தையின் சிறப்பையும் தாயின் மகத்துவத்தையும் உனக்கு உணர்த்த முயற்சிக்கிறேன். ஒரு சஹாபி வந்து நபி கிட்ட நான் யாரை மதிக்கணும் என்று கேட்டார்கள். நபி உன் தாய் என்று சொன்னார்கள். 2ஆம் முறை கேட்டதற்கு உன் தாய் என்று சொன்னார்கள். 3ஆம் முறை கேட்டதற்கு உன் தாய் என்று சொன்னார்கள். 4ஆம் முறை கேட்டதற்கு உன் தந்தை என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் தந்தையின் சிறப்பை விட தாயின் சிறப்பே அதிகமானது. ஒரு நிமிடம் இரு. நான் இதற்கு பிறகு வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. நீ நபியின் ஹதீஸை கூறியதை காரணமாக நான் உன் வார்த்தையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது தந்தையின் சிறப்பை விட தாயின் சிறப்பு 3 மடங்கு உயர்ந்தென உணர்ந்து கொண்டேன். எனக்கு உணர்ந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நீ வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன். மிக்க நன்றி. இது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் விஷயமல்ல. நாம் உள்ளத்தால் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதே சிறந்ததாகும். நீ நபியின் மீது வைத்துள்ள மேன்மை நிரூபித்து விட்டாய். நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையில் நீயே வெற்றி பெற்றாய். வெற்றி பெற்ற உன்னை கட்டித்தழுவி அந்த வேலையை நாம் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி